ஐயா நீங்கள் அடிக்கடி உள்ளே வாருங்கள் ஐயா, கவனிப்பதற்காக. கேட்டோம் ஐயா. எடுத்த உடனே போய் ஐயா அந்த பக்கம் சத்யா இருக்கிறார். அம்புட்டு களிமண்ணை முதலில் களிமண் அள்ளுவதில் தான் நம்ம அதிக கவனம். களிமண்ணை அள்ளி கையில் தானே கொண்டு வர வேண்டும். ஆமா. பிறகு இதில் போடுவது. தனியாக வண்டி கேட்போமா? அப்படியே அந்த தட்டோட தூக்கி வந்துவிடும். அதுதான் மொத்தமாக அள்ளக்கூடாது என்று உள்ளே போட்டுருது. ஒரு கையில் எடுத்துக்கொண்டு இங்க வைத்து மறுபடியும் இல்லை, அதற்கெல்லாம் நேரம் இல்லை. களிமண்ணை அள்ளி ஒதுக்கிவிடுவோம், நம் பக்கம் எரிந்து விடுவோம் களிமண்ணை. இல்லை ஐயா, 4 பேரும் போய் தனித்தனியாக களிமண் எடுப்பதை விட 4 பேரும் மொத்தமாக போய் ஒரு களிமண் எடுத்துவோம். அவரிடம் சொல்லுங்கள் ஐயா. கலைப்புலி 4 பேரும் சென்று தனித்தனியாக களிமண் எடுப்பதை விட 4 பேரும் சென்று ஒரு பகுதியை அந்த பக்கம் இருக்கிறார். ஒரு ஹெல்ப் பண்றியா? விளக்கமா குச்சி மட்டும் வலுவான ஆட்கள் தான். இங்கே கவனியும் ஐயா. இங்கே கவனி. ரணதீரா இப்போது அவங்க ஆல்ரெடி எடுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. இப்போது எது முக்கியமோ அதில் கவனம் சொல்ல. ரெடி. நம்ம 5 4 பேரும் ஒன்றாக போய் அந்த பக்கம் இவர்கள் சத்யா, ஜாக்லின். 5 என்னையா சத்யா, ஜாக்கு அவங்க எல்லாம் பிரிக்கிறப்ப நம்ம 4 பேரும் சென்று பிரித்து இந்த பக்கம் அள்ளி தள்ளி விட்டால் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்வார்கள். நாம் பாதுகாத்து எடுத்து வந்து விடுவோம். மூடியும் கழுது ஐயோ, இந்த மூடி வேலைக்காவாது. கோப்பை இருக்கிறதா? கோப்பை எடுத்தார்கள். கோப்பை காலி கோப்பை தானே. என்ன மாதிரி நானே எடுக்கிறேன். ஐயா எடுத்துட்டீங்களா? இங்க கொடுங்க. தூக்கி விடுங்கள். தட்டை அப்படியே தூக்குங்க. கட்டை தூக்கக்கூடாது. அள்ளி பரவாயில்லை. கையில் இருந்து பிடுங்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செய்ய வேண்டும். இருங்கள். ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மொத்தமாக அங்கே வைத்துக் கொண்டு கொஞ்சமாக அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை செய்யக்கூடாது ஐயா. இப்போது செய்யக்கூடாது ஐயா. இது களிமண் எடுத்து முடிக்க வேண்டிய நேரம். அடுத்து 3வது தான் செய்ய வேண்டும் ஐயா. களிமண் எவ்வளவு இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, அதை வைத்து என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். உடையில் படாமல் பார்த்து கலைப்புலி கவனம் தேவை. தங்கள் உடை பூராக களிமண் ஆகிவிட்டது. ஐயா, அந்த துண்டை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக ஏன் கை கொஞ்சம் கழுவிக்கிறேன். அப்படியே செய்ய ஐயா, அப்படியே செய்ய ஆரம்பிங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழுவினால் செய்ய ஆரம்பிங்கள். சீக்கிரமாக செய்யுங்கள். செய்ய ஆரம்பிச்சு கொள்ளுங்கள். இந்த பக்கம் வந்துரு. குழலி இங்க வந்து அமருங்கள். அந்த கப்பெண்கள் நம்ம தண்ணி நிறைய தண்ணீர்